Hello மக்களே, welcome back to Hemavati's vlog. So இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய கமெண்ட் கீ மாய்ஸ்சரைசர் பத்தி நிறைய எக்கச்சக்கமான கமெண்ட் இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 கமெண்ட்ஸ்க்கு மேல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதே மாதிரி யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 300 கமெண்ட்க்கு மேல கமெண்ட் பண்ணிருந்தீங்க. சோ உங்க கமெண்ட் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தேன். சோ அதுல எல்லா சிமிலர் क्वेश्चंसக்கும் எல்லாரும் கேட்ட காமனான क्वेश्चन என்னென்னன்னு பார்த்து அதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை தர போறேன். உங்களோட கமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு கரெக்டான ரிப்ளை இந்த வீடியோல கொடுக்க போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீ மாய்ஸ்சரைசரை ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணலாமா இல்ல நம்ம வீட்ல நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. சோ நான் பெஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்றதை விட நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா அதோட லைஃப் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நார்மலா நீங்க வெளியே ஸ்டோர் பண்ணும்போது அதோட லைஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ அதனால நான் ஃப்ரிட்ஜ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இப்ப நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறேன்னா அந்த மாய்ஸ்சரைசரை நான் என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து ஒரு 5 செகண்ட்ஸ் தான். 5 செகண்ட்ஸ் சும்மா நீங்க வெளியே வச்சீங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகிடும். 5 to 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அது நார்மலான மாய்ஸ்சரைசர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றது நல்லது வெளியே ஸ்டோர் பண்றதை விட. சோ நீங்க கம்மியான குவாண்டிட்டி பண்ணாலும் அதிகமான குவாண்டிட்டி பண்ணாலும் ஃப்ரிட்ஜ்லயே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நாள் இந்த கீ மாய்ஸ்சரைசரை ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்டிருக்கீங்க. எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம்னா மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். 1 மந்த்துக்கு மேல ஸ்டோர் பண்றது கரெக்டா வராது. அதுவும் இல்லாம இது கீன்றதுனால ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். சோ நீங்க மாய்ஸ்சரைசர் கீ மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிட்டு விட்டுருங்க. அதாவது இந்த கண்டெய்னர் அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் அளவுக்கு வரும். இல்ல இது கம்மியா ப்ரிப்பேர் பண்ணாலும் 1 மந்த் அளவுக்கு தான் வரும். ஏன்னா நம்ம இதுல நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் நம்ம ஃபேஸ்க்கு நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ நீங்க இதை 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். நிறைய பேர் கேட்ட क्वेश्चन என்னன்னா, இது எல்லாமே ஃப்ரீக்வெண்டா கேட்ட क्वेश्चन தான். நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்டிருக்கீங்கன்னா, இந்த கீ மாய்ஸ்சரைசர் பேர்லயே கீ இருக்கு. சோ இந்த கீயோட ஸ்மெல் இந்த மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வராதா? நிறைய பேர் கீ மாய்ஸ்சரைசர் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, எனக்குமே கீ மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஸ்மெல் வந்துச்சு. அந்த கீ மாய்ஸ்சரைசர்ல இருந்து வந்த ஸ்மெல்ல நான் எப்படி வராம பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு 2 ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் நீங்க தண்ணி ஊத்தி 100 டைம்ஸ் வாஷ் பண்றதுக்கு பதிலு நீங்க ரோஸ் வாட்டர் ஊத்தி 100 டைம்ஸ் வாஷ் பண்ணலாம். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாத்திரம் ஃபுல்லா தண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுல கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை நீங்க அதுல போட்டு அதை நல்லா பாயில் பண்ண விட்டு அது பாதியா வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணியை நீங்க மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த 100 டைம்ஸ் வாஷ்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. இந்த 2 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கீ மாய்ஸ்சரைசர்ல ஸ்மெல்லே வராது. நெக்ஸ்ட் கேட்ட क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, பேபிஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேபிஸ்க்கு யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பேபிஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. கம்மியான குவான்டிட்டி, நம்மளுக்கே நம்ம இவ்வளவுதான் குவான்டிட்டி எடுப்போம் ஃபேஸ்க்கு, அதே மாதிரி பேபிஸ்க்கும் கொஞ்சமான குவான்டிட்டி வச்சு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேட்ட क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்மல் வாட்டரா இல்ல ஹாட் வாட்டரான்னு கேட்டிருக்கீங்க. நார்மல் வாட்டர்ல யூஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கிரீமி டெக்ஸ்சர் வரும். இல்லனா நீங்க நார்மல் வாட்டருக்கு பதில் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர்ல யூஸ் பண்ணீங்கன்னா கீ நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போதே அந்த கீ நல்லா மெல்ட் ஆகி போயிடும். அப்ப நம்மளுக்கு அந்த டெக்ஸ்சரே வராது. 2 யூஸ் பண்ணலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். இதுல நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, உங்களுக்கு அந்த கீ மாய்ஸ்சரைசர் ஸ்மெல் எப்படி இருக்கு, வாட் அபவுட் தி ஸ்மெல், கீ ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் அந்த क्वेश्चन தான் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் தான் நான் சொல்லியிருக்கேன். 2 மெத்தட்ல யூஸ் பண்ணுங்க. நார்மல் வாட்டரை அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேட்ட क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஆயிலா இருக்காதா, ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆயிலா இருக்காதான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா இது ஆயிலா தான் இருக்கும். அதனாலதான் நான் கொஞ்சமான குவான்டிட்டி எடுக்க சொல்றேன். நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிலா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஃபேஸ்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அப்சார்ப் ஆகிடும். அண்ட்
இந்த क्वेश्चन வந்து எக்கச்சக்கமா வந்துச்சு. இந்த क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாய்ஸ்சரைசரை வந்து எப்ப யூஸ் பண்ணலாம்னு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அத்தனை பேர் வந்து டிஎம் பண்ணிருந்தாங்க, கமெண்ட்டும் பண்ணிருந்தாங்க. யூடியூப்லயும் எக்கச்சக்கமான கமெண்ட்டும் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் என்னன்னு ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்டா நான் மார்னிங் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கீ மாய்ஸ்சரைசரை நல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணிங்கனாலே கொஞ்சமான அளவு நல்லா ஃபேஸ்ல அப்சார்ப் ஆகிடும், உங்களோட ஸ்கின்லயும் அப்சார்ப் ஆகிடும். அடுத்த நாள் காலையில அப்படியே தூங்கணும், வாஷ் பண்ண வேண்டாம். அடுத்த நாள் காலையில எழுந்து நீங்க வந்து ஹாட் வாட்டர் வச்சு குளிக்கும் போது நீங்க வந்து அப்படியே குளிச்சு வந்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல வந்து ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் அண்ட் ஸ்கின்னும் நல்லா ஸ்மூத்னிங்கா இருக்கும். ஏன்னா நான் இதை ட்ரை பண்ண, அந்த வீடியோ இருந்தா நான் இன்க்ளூட் பண்றேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா காலையில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னோடய ஃபேஸில் கீ மாய்ஸ்சரைசரை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருந்தேன். அதை அப்ளை பண்ணோன்னே நல்ல ஒரு க்ளோ கிடச்சிது. ஃபேஸில் மட்டும் இல்லாமல் என்னோடய ஹேண்டில், என்னோடய காலில் எல்லாத்துலேயும் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இருந்த ஃபேஸ் தான் இது. ஆக்சுவலாக நான் இது வந்து காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கூட என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு டேன் ஆகலை, ஃபேஸ் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் நைட் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு திரும்ப கீ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தேன். அதை ஸ்பூனில் தான் எடுக்கணுமா சிஸ்டர், கையில் எடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், அதை ஸ்பூனில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ கீ மாய்ஸ்சரைசரை நம்ம கீயவே ஸ்பூனில் எடுத்து தான் யூஸ் பண்ணுவோம். கீ மாய்ஸ்சரைசர்னு வரும்போது அதை நம்ம ஸ்பூனில் தான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஸ்பூனில் எடுத்து ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அப்படி நீங்கள் வந்து கையில் எடுத்து அடிக்கடிக்கு ஸ்பூன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கையை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின், ரொம்ப பேர் என்னை கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏன் காப்பர் விசில்ல யூஸ் பண்ணல, காப்பர்ல தான் யூஸ் பண்ணணும், ஏன் காப்பர்ல யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு என்ன நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டீங்க. சில்வர் யூஸ் பண்ணலாமா அந்த கீ மாய்ஸ்சரைசர் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா காப்பர்ல தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின், காப்பர்ல தான் பண்ணணும், இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கவும் செஞ்சிருந்தீங்க, திட்டுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதுக்கான பதில் தான் இது. நான் வந்து இந்த கீ மாய்ஸ்சரைசர் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு தெரியாம நம்ம வந்து ஒரு காப்பர் விசில நம்ம பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம வீட்டுல காப்பர் தட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்க ஒரு சில்வர் தட்டுலையும் இருக்க ஒரு டம்ளர்லையும் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம காப்பர்ல பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் சொன்னேன். நீங்க காப்பர்ல பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்கும், நீங்க எதுக்கு சில்வர்ல பண்றீங்கன்னு கேட்டீங்க. ஸோ இதான் ரீசன். அதுக்கப்புறமா கீ மாய்ஸ்சரைசர் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சில்வர்ல யூஸ் பண்ணியே நான் அதுக்கப்புறமா காப்பர் விசில்ல வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் இதுல இன்க்ளூட் பண்றேன். இதுதான் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த கொஸ்டின் வந்து நீங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்கான பதில் தான் இது. காப்பர்ல தான் யூஸ் பண்ணணும், காப்பர்ல யூஸ் பண்ணாதான் எஃபெக்டிவா இருக்கும். ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணதுனால அந்த பாத்திரத்துல யூஸ் பண்ண, நீங்களும் காப்பர்ல யூஸ் பண்ணுங்க. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கமெண்ட் வந்திருக்கும். ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இது. ஆயில் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கொஞ்சமான அமௌண்ட் யூஸ் பண்ணி ஃபேஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. நீங்க மாய்ஸ்சரைசர் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சமா யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்றவங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்றவங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க காலையில குளிக்க போறீங்கன்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிங்க. ஓவர் நைட் வைக்க வேண்டாம் ஃபேஸ்ல. ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பிம்பிள்ஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும்.
அதனால ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு வாரம் ஒரு நாள் தான் யூஸ் பண்ண ஆனா பிம்பிள் அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க அதை ஸ்டாப் பண்ணிடுங்க, யூஸ் பண்ண வேணாம். அதுக்கப்புறம் கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். என்னோட ஸ்கின் டைப் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்கின் டைப். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு கொஞ்சமா அந்த ஈரப்பதமே அதாவது அந்த ஹைட்ரேஷனே ஃபேஸ்ல இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த கீ மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மெத்தட்லயே நீங்க நைட் அப்ளை பண்ணிட்டு காலையில குளிக்கிற மாதிரியும் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு அது நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இல்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலையில குளிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்ளை பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பவுடர் வேணும்னா பவுடர் இந்த மாதிரி எது வேணா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்படி நான் ஏதோ ஆன்சர் பண்ணலனா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோ கன்ஃபார்மா நான் போடுறேன். இல்ல கமெண்ட்லயே வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சோ ஃபைனலா வந்த கமெண்ட் வந்து ரிசல்ட்ட சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது, எவ்வளோ எஃபெக்டிவா இருந்தது, ஃபேஸ் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, ரிசல்ட் நிறைய கமெண்ட் வந்திருந்தது. ஸோ என்னோட ஃபேஸ்ல வந்து என்ன மாதிரி ரிசல்ட் வந்ததுன்ட்டு நான் கம்பேர் பண்ற போட்டோவும் வீடியோல போடுறேன். அண்ட் இப்போ என்னோட ஃபேஸையும் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் இவ்வளோ எடுக்கணும் இவ்வளோதான் எடுக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அது எவ்வளோ எடுக்கணும்ன்றத உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இதான் நான் ப்ரிப்பேர் பண்ண கீ மாய்ஸ்சரைசர். ஸோ இது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ இதை வந்து இவ்வளோலாம் எடுக்கக்கூடாது. நான் வந்து கையை யூஸ் பண்ணுறேன், ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணனா ஸ்பூன் இதுக்குன்னு தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ அமௌண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த அமௌண்ட்க்கு இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 டாட்ஸ் என்னோட ஃபேஸில் வச்சுக்கிறேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ, எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது டார்க் சர்க்கிள்ஸை வந்து க்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துருந்தேன். சர்ச் பண்ணப்போ எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் மெயினாக நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் அப்படியே வந்து நல்லா அப்ளை பண்ணும் போது நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் அப்வர்டில் மசாஜ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஷரும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் கொஞ்சம் டைட்டன் பண்ணுற மாதிரி உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 minutes ஆகுது நல்ல ஒரு மசாஜ் வந்து ஃபேஸ்க்கு கொடுக்கணும். நெக்லையும் நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். இது இந்த கீ மாய்ஸ்சரைசருக்குன்னு இல்லை, நார்மலாக எந்த ஒரு மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் இல்லை ஆயிலாக இருந்தாலும் எது போட்டாலும் நம்மளோட ஸ்கின்ல அப்சார்ப் ஆகுற அளவுக்கு நம்ம நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். ஸோ மசாஜ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஃபேஸில் இருந்த அந்த ஆயிலோட குவான்டிட்டி வந்து கம்மியாகி உள்ள அப்சார்ப் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆக விட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிடும். அந்த ஆயிலோட இது வந்து இருக்காது. ஸ்மெல் கூட பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த கீ ஸ்மெல் வந்து இதில் வரல. ஸோ நீங்களும் ரோஸ் வாட்டரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபேஸ் வந்து ரிசல்ட் என்னன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கிறேன். இந்த கீ மாய்ஸ்சரைசரை நான் ஒரு 20 டேஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிக்சரில் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக்சரில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. இந்த கீ மாய்ஸ்சரைசர் செம்மையான ரிசல்ட் தருது. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 month யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் தரும். என்னோட ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே ஒரு பேபி ஸ்கின் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவும் ஆகிடுச்சு. ஒரு க்ளோவும் என்னோட ஸ்கின்ல கிடச்சிருக்கு. என்னோட வாயை சுற்றி இருக்க அந்த டார்க் பேச்சஸாக இருந்தாலும் சரி, என்னோட டார்க் சர்க்கிள்ஸாக இருந்தாலும் சரி கம்மியாக இருக்கிறத நான் பார்த்தேன். மொத்தத்தில் இந்த கீ மாய்ஸ்சரைசர் சூப்பரான ரிசல்ட் தருது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இது உங்கள் ஃபேஸ்க்கு ஒரு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும்.
இந்த கீ மாய்ஸ்சரைசர் வந்து உங்களால வீட்ல ப்ரிப்பேர் பண்ண முடியல, ஆனா எனக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு இருக்கு அப்படின்றவங்க நான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன், இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன். நீங்க அதுல ஏதாச்சும் ஒன்றுல ஹாய்னு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவேன். வித்தின் 1 வீக்ல வந்து உங்களுக்கு டெலிவரியும் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து இந்த கீ மாய்ஸ்சரைசரை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிருப்பேன் நம்புறேன். அப்படி நான் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களோட கொஸ்டின்ஸை நான் மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரமா ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நான் இந்த கொஸ்டின் கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.